Hi dear friends, welcome to Family Life Coach channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே என்ன பார்க்க போறோம்னா சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நிறைய பிளான் பண்ணிருக்கேன் வெளியில போறதுக்கு. எங்கெல்லாம் போறோம், எது மாதிரியான என்ஜாய்மெண்ட்லாம் பண்றோங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாமா? டுடே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் விசிட் பண்ணுறதுக்காக தான். ரொம்ப நாளாக அந்த பிளேஸ்க்கு போகணுன்ட்டு ஆசை, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் அதோட ஓப்பனிங்கும் இன்றைக்கி தான். ரொம்ப நாளாக எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த ரோட்டில் அடிக்கடி நாங்கள் போயிருக்கோம். போகும்போதெல்லாம் ஆராதனா அந்த பிளேஸை பார்த்துக்கிட்டு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அவளை சமாளிக்கவே முடியாது, அங்கே போக முடியாதுமா, அது ஓப்பனில் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளித்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். பட் இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஆராதனை என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கண்ணு கேட்டின தூரம் வரையும் நல்ல பசுமையான இடம், செம்ம கிளைமேட்டு, நல்லா குளு குளுன்னு காற்று, நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. அதுவும் இப்போ சம்மர் வேறு வரப்போகுது. எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்காக செம்ம பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி நாங்கள் பார்க்கும்போது அப்பையும் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இப்போயும் அந்த பிளேஸில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. எங்களுக்கு எப்போதுமே வெளியில் போனோம் அப்படின்னா திருப்பூர்லேருந்து ஒரு 10லேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டணும் அப்படின்னா நல்லாவே வந்து செம்ம கிளைமேட்டான பிளேசஸ்லாம் நிறைய சின்ன சின்ன இடங்கள் இருக்கும். நல்லா தோட்டம் துறவாக இருக்கிறதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு வந்து நிறைய பிளேஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்க் டுடே தான் ஓப்பனிங். ஆக்சுவலி இது கட்டி ரொம்ப நாளாச்சு. இந்த ரோட்டில் அடிக்கடி நாங்கள் கோயிலுக்கு போகும்போது நாங்கள் பார்த்துக்கிட்டே இது கிராஸ் பண்ணி போவோம். பட் வந்து உள்ளெல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்களா, நல்லாயிருக்கும். இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போதே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியுது. கூட்டம் நிறையா இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை, பரவாயில்ல. 8 மணிலேருந்து 12 மணி வரையும் தான். அதனால் சீக்கிரமாக கிளம்பி இங்கேயே வந்துட்டோம். போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு கிளம்பி வந்தாச்சு. பார்க்கலாம் வாங்க. உள்ளே கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஆராதனாவுக்கு இந்த பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு எப்போதுமே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாள். இன்றைக்கும் இந்த பெயிண்டிங் பார்த்துட்டு உள்ளே போகணுன்னு பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டா. கண்டிப்பாக பேபிஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக அவங்கள போட்டு வீட்டுக்குள்ளேயே நான் அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறனால வெளியில் எப்போயாவது தான் ரொம்ப நாள் ஆகுது இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் லாங்கில் வர்றது அப்படிங்கிறதுலாம். இவங்க 2 பேரும் கையில் குட்டீஸ் 2 பேரும் இருக்கிறனால அந்தளவுக்கு என்னால் வெளியிலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போனாலும் அவங்கள தூக்கிட்டு தான் போகணும். சம்டைம்ஸ் ஒத்துக்கும் வெளியில் போகிறது, சம்டைம்ஸ் ஒத்துக்காது. இந்த பார்க்குக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அந்த கிரவுண்டுக்குள்ளேயே வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. நிறையா செக்யூரிட்டிஸ் கார்டு அதுன்னு நிறையா நல்லா சேஃப்டி பர்பஸோடு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளேயே பார்க்கும்போதே பரவாயில்ல, வெளியிலே நல்லா இருக்குங்கும்போது உள்ளே கண்டிப்பாக நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வெளியிலே நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டால்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டால்ஸாக வந்து இருந்துச்சு. இப்போது என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே டைனோசர்லாம் இருக்குது. ஆராதனாவுக்கு நாங்கள் என்ன சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு வந்தோம்னா டைனோசர்லாம் காமிக்கிறோன்னு சொல்லி தான் சமாளித்து கூட்டிகிட்டு வந்தோம். வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து சாங்லாம் பாடிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து உள்ள என்ட்ரன்ஸில் நிறைய வெல்கம் போஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. நிறைய பேர் கொஞ்சம் தெரிஞ்சவங்களும் இருந்தாங்களா, கொஞ்சம் பார்த்த முகம்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு கழித்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலே ரொம்ப நாள் கழித்து இது ஓப்பன் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு இப்போ தான் புரியுது. ஃபுல்லாகவே மூங்கில் தான், எல்லாத்துலேயும் மூங்கிலில் தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுது. குட்டியை வந்து எப்படியாவது நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா மேடம் வந்து நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர பிடிவாதம். அப்புறம் ஒரு வழியாக என் கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி குடுன்னு ஓடி வரா பாருங்களேன். மேடம் வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ஒரு 1 hour வந்து என்ஜாய் பண்ணட்டும்னு நானும் விட்டுட்டேன். சார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. யுவதிஷா வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா தன்னாலேயே. பட் அவன் ஏந்திரிச்சு நிற்கிறான், அப்புறம் உட்காரான், ஒரு 2 அடி எடுத்து வைக்கிறான். அப்படி தான் ரொம்ப நாளாக அவன் வந்து இப்போ தான் லேட்டாக நடக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்து வருத்தம். பட்டு பரவாயில்ல, நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே வந்து நிழல் கூடம்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. நிறைய பறவைகளோட ஃபோட்டோலாம் வரைஞ்சி, ரொம்ப பழங்காலத்தில் இருந்த பறவைகளோட ஃபோட்டோலாம் வரைஞ்சி நிறைய நிழல் கூடம் வந்து கண்ணு கெட்டின தூரம் வரையும் எனக்கு தெரிஞ்சுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே எல்லாமே வந்து நிறைய மூங்கிலில் தான் பண்ணியிருக்காங்களே, எல்லாமே மூங்கில் தான். குழந்தைங்களுக்கு நல்லா விளையாடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க.
ஆராவுக்கு பயங்கர ஹாப்பி. ஐயோ இது ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரியான பிளேஸ்க்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். பயங்கர ஹாப்பி ஆகிட்டா ஆராதனா. சார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வராரு. எல்லாரையும் பார்த்து புதுசாக யாரையாவது பார்த்தாலே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஏன்னா எனி டைம் என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கனால அவங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. புது புது ஆளுங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்ணு கேட்டின தூரம் நல்லா பச்சை பசேன்னு வச்சுருக்காங்க. இந்தளவுக்கு நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக வந்து ஒரு காடு மாதிரி இருக்கும். என்னடா இது காட்டுக்குள்ளே வந்து பார்க்கு மாதிரி இருக்கேன்னு நினச்சோம். அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி இந்த பார்க் ஓப்பனிங் ஒன்று இருக்குது, பட் அது எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் திருப்பியும் க்ளீன் பண்ணி, ஆனால் இந்த மூங்கில் எல்லாத்தையும் திருப்பியும் நல்லா இந்த அளவுக்கு மூங்கில் வந்து வளர்கிறதுக்காகவே வந்து டைம் எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆராதனா வந்து சர்க்கஸில் ஏறுறவ பாருங்கள். அவசரப்பட்டு இறங்கும் போது நினச்சேன் என்னென்னா அவளுக்கு வந்து அவள் ஏறுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒருத்தர் நிற்கணும். முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்கணும். அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு யோசிப்பாங்க. இப்போ போயிட்டு அவங்க டேடி போயிட்டு கூட நிற்கிறாரு. மேலே பொறுமையாக மேலே மாரி. ஏன்னா அந்த சைடு அவள் சறுக்கிட்டு வரும்போது மேலே ஏறும்போது தைரியமாக ஏறிடுவாள். பட் கீழே இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஃபோர்ஸாக வரும் இல்லையா, அதனால் ரொம்ப பயப்படுவாள். எப்போதுமே ஒருத்தர் வந்து அவளுக்கு சேஃப்டிக்காக முன்னாடி இல்லை பின்னாடி நாங்கள் நின்றுக்கிட்டே இருப்போம். இது ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு அப்படின்னு. இதுக்காக தான் எப்போதுமே குழந்தைங்களுக்கு இதிலலாம் வந்து ஏற விட்டு இறங்க விடுறீங்கன்னா கீழே நின்றுக்குங்க, இல்லைனா தலை வந்து கீழே இருக்கிற அந்த இதில் வந்து அடிபட்டுரும். நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா வந்து குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்டு வாலண்டியர்ஸ் நிறைய பேர் தன்னார்வலர்கள் வந்து வந்திருக்காங்க. நிறைய கண்ணுக்கு எட்டின தூரம் மக்கள்களை விட இவங்க தான் அதிகமாக கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் தெரிகிறாங்க. பரவாயில்ல, நல்லா உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு இங்கெங்கே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டணும். ஏன்னா பார்த்துட்டு நிறைய மக்கள் சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். கண்டிப்பாக நாங்கள் கிளம்பும் போது என்ன பிளான் பண்ணோன்னா சீக்கிரமாக கிளம்பிடணும், 8லேருந்து 12 மணி வரையும் தான் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போனா ரொம்ப கூட்டமாக இருக்குமோன்ட்டு நினச்சேன். பட் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு தெரியலையா இல்லை இதுக்கு மேலே தான் வருவாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பேபிஸ் கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய கிட்ஸ் நிறைய பேர் என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அந்த மரங்கள் பற்றி பறவைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. நல்லா அவங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. பார்க்கும் அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக நல்லா நீட்னஸாக இருந்துச்சு. அந்த மூங்கிலோட காற்று எல்லாமே ரொம்ப நாள் கழித்து அது அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆராதனாவும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய கிட்ஸு கூட அவங்க வந்து சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதோ இந்த ஸ்னேக்ஸ் இதில் வந்து அது கீழே இருக்கிற புல்லெல்லாம் பாருங்களேன், நல்லா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்தளவுக்கு இப்போ தான் புரியுது ஏன் இவ்வளோ நாளாச்சு இந்த பார்க் ஓப்பனிங்க்குன்னு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்களாக இருக்கும். அண்டு நாங்கள் இடையில பார்க்கும்போது கூட இது ஃபுல்லெல்லாம் நிறைய காடு மாதிரி ஆகிடுச்சு. பட் அதெல்லாம் திருப்பி க்ளீன் பண்ணி எடுத்து அந்த பாம்போலாம் காட்டுறேன் பாருங்களேன். அந்த பேம்போலாம் அந்தளவுக்கு நீட்னஸாக அதை சுற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஒரு மூங்கில் செடியை வச்சு தோட்டம் மாதிரி ஒரு பார்க் மாதிரி ஃபுல்லாக தோட்டம் மாதிரி இருந்ததை நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இது ஏதோ ப்ரைவேட் தோட்டம் போலக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். பட் கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இது மாதிரி ஒரு பார்க் ஒன்று ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, எனக்கு இந்தளவுக்கு ஒரு மூங்கில் வச்சு இதை மாதிரி ஒரு பார்க் வந்து பண்ண முடியும்னா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். மூங்கில் தோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை சுற்றி என்னதான் இருந்தாலும் புதர்கள் முட்கள் அது மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் இதுக்கு மேலே பார்ப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து அது எல்லாமே பார்க்க முடியும். குட்டி வந்து அழகாக அந்த புல்லுலாம் உட்காந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குது. பேபிஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்குது. தாராளமாக கீழேயே உட்காந்து விளையாடலாம், அந்தளவுக்கு இருக்குது. தனித்தனியான நிழல் கூடங்கள் இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே விளையாடுற மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கடைகள் அது மாதிரி பெருசாக இல்லை, மூளைக்கு மூளை தண்ணி குடிக்கிறதுக்கான இதெல்லாம் இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நீங்கள் இது மாதிரியான பார்க்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஷாப் இருந்துச்சுன்னா ஓகே. பட் அந்த ஷாப்பில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா
பக்கத்தில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன வாங்கினாலும் அதை கீழே போடாமல் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க, சரிங்களா? ஓகே, பயிற்சி கூடம் இருக்குது, இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க நான் நினச்சி பார்க்கவே இல்லை, சரிங்களா? உடனே இதெல்லாம் வந்து காட்டுறதுக்காக தான் நான் விளாக் ஷூட் பண்ணலாம் நினைக்காதீங்க. நாங்கள் சண்டே விளாகுங்கும் போது எங்கெல்லாம் போனோம், இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத காட்ட தான் போகிறேன், சரிங்களா? இந்த ஏரியா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கே இங்கே இந்த அளவுக்கே தெரியுது, நல்லா நடக்கிற அளவுக்கு ரோட்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் உள்ளே நிறையா அந்த பேம்போ ட்ரீ சுற்றி நிறைய ஸ்ட்ரீட் மாதிரி போகிற மாதிரி இருக்குது. பட் நம்ம அதில் ஒவ்வொரு இதாக சுற்றி போகணும். அதில் வந்து நடக்கிறதுக்கு நல்லா சுற்றி சுற்றி நடந்து வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு, ஜாக்கிங் போகிறதுக்கு அண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளான பிளேஸு, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே. இந்த சைடு சுற்று வட்டாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஏரியாவில் இருக்கிறனால ரொம்ப ஹைஜீனிக்காக பார்த்துக்குங்க. எங்களை மாதிரி நாங்களாம் வரணும்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி வரணும் இங்கே. அதனால் நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க நல்லா நீட்னஸாக இருந்துச்சுன்னா. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லா ஜாலியாக குழந்தைங்க இப்போ பாருங்களேன் அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் ஆராதனா எப்படி குதிக்கிறான்னு. எங்களுக்கு இந்த ரொம்ப நாளாச்சு குழந்தைங்கள இந்த அளவுக்கு சிரிக்க வச்சு பார்த்து. வீட்டுக்குள்ளேயே போட்டு கதை லாக் பண்ணி வச்சிடறேன், வெளியில் கூட விடுறதே இல்லை. ஏன்னா மண் கல் எல்லாத்தையுமே எடுத்து தின்னுறாங்க. சம்டைம்ஸ் இதை மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பப்போ இதை பார்க்கும்போது இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க. 6ஆம் மாதிரி இவங்க 2 பேரும் வளர்ந்துட்டாங்கன்னா மட்டும் எனக்கு போதும். நல்லா அவங்க ஆறா இஷ்டப்படி என்னெல்லாம் செய்கிறாலோ அது மாதிரி இவங்களையும் ஜாலியாக வந்து விளையாட விடலாம். ஏன்னா இப்போ மண்ணு கண்ணெல்லாம் எடுத்து வாயில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆராதனாவுக்கு தெரியும். இவங்க 2 பேருக்கு தெரியறது இல்லை. அசால்ட்டாக எடுத்து மண்ணு கல்லெல்லாம் எடுத்து வாயில் என்னவா இருந்தாலும் வாயில் எடுத்து போட்டுடுறாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். யுவன் பாருங்கள் எப்படி தவழ்ந்து சுற்றி விளாண்டுட்டு இருக்கான். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு ஜாலியாக விளையாடும்போது. இப்போ எங்கேயோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மைக்கில், எங்கேயோ ப்ரோக்ராம் நடக்குது, இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலையா அந்த மூங்கில் தோட்டத்துக்கு சுற்றி போயிட்டே இருக்குது. ஒரு நிழற்கூடம் மாதிரி இருக்குது. நிறைய பேர்ட்ஸை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி தான் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போயிட்டே இருக்குது. நல்லா வாக்கிங் போகிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஏரியா சுற்றி இருக்க நிறைய கார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, நிறைய செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க, நல்ல சப்போர்ட், நிறைய சேஃப்டியாக இருந்துச்சு அண்ட் ஹைஜீனிக்காகவும் இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரீஸ்லாம், நிறைய சின்ன சின்ன பூச்செடிகள், நல்லா கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸு, இதெல்லாம் நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்ல க்ளீனாக இருந்துச்சு. ஓரளவுக்கு நிறைய பீப்புள்ஸ் வந்து புதுசான மக்கள்கள், புதுசான நிறைய கிட்ஸு அவங்கெல்லாம் வந்து மீட் பண்ண முடிஞ்சுது. நிறைய பேர் வந்து எல்லாருமே பரவாயில்ல நல்லா விசிட் பண்ணாங்க. இங்கே வந்து ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க போலக்கு. ஏதோ ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆனோம். பட் ஆனால் தம்பியும் பாப்பாவும் உட்காரவே விடலை. அதுதான் பிரச்சனை. இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னால் இப்போ நெக்ஸ்ட் வீக் ஆராதனாவுக்கு ஆனுவல் டே, அதுக்கு அவளோட ப்ரோக்ராம் நடக்கிற வரையுமே இவங்க வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியல. கீழே ஃபுல்லாக மண், அந்த ரெட் கார்பெட் தாண்டி மண், அதில் யுவதிஷா கீழே இறங்கி மண்ணெல்லாம் எடுத்து வாயில் போடுறதுக்கு போயிட்டா. சரி இதுக்கு மேலே உட்காந்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரமாக இருந்தனால அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. பட் வந்து இங்கே ப்ரோக்ராம் வந்து நடந்துச்சு. இப்போ தான் ஒவ்வொருத்தராக கொஞ்சமாக பீப்புள்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இப்போ தான் ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணும், ஏன்னா இது ரொம்ப பெரிய பார்க்குங்கிறனால கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்க போகுது. குழந்தைங்கள வச்சுட்டு இந்த கூட்டத்தில் எப்போதுமே நான் பயப்படுறது கூட்டத்துக்கு தான். கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது. பட் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. சரி பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்ல சூப்பராக இருக்குது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் நல்லா பச்சை பசைன்னு இருந்துச்சு. குட்டி பொண்ணு அவங்களே எப்படியோ நடந்து வரேன்னு சொல்லிட்டு நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னென்னா இதான் அவட்ட இருக்கிற பிரச்சனை. ஆறாகிட்ட எனக்கு 2 வயசு குழந்தையிலேயே அவள் நல்லா நடக்க, அவள் 8 மாத குழந்தையிலையும் நல்லா நடக்க ஆரம்பித்தனால
நல்லா நடப்பா. அவளை தூக்குனதே கிடையாது நான். பட் இவளை எனி டைம் தூக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் அவளை தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தேன். ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் நல்லா ஃபோட்டோஸ்லாம் நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடிஞ்சுது. நிறைய கிட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாருக்குமே இந்த சண்டே வந்து ஸ்பெஷலாக இருந்திருக்கும். இது வந்து தாமரை குளம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நிறைய மீன்கள் வந்து விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதில் இருக்கிற வெள்ளைத்தாமரை வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது பாருங்கள் எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு. ஆராவுக்கு பயங்கர ஹாப்பி. நிறைய பேருக்கு நிறைய கிட்ஸு பார்க்கும். எப்போதுமே அவளுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க கூடலாம் சேர்ந்து விளையாடணும். ஆல்ரெடி சொன்னதே தான், அவங்கள வந்து நான் வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறது தான் பெரிய ப்ராப்ளம். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மூங்கில் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணி இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். சரி ஓகே, இப்போ நமக்கு வந்து கிளம்புற டைம் வந்து ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கிளம்பிடலாம். இதுக்கு மேலே இவங்களை வச்சு சமாளிக்க முடியாது. பட் இன்னும் இருக்குது நிறையா, சுற்றிலும் வந்து நிறையா இருக்குது. நிறையா அந்த மூங்கில் தோட்டத்துக்குள்ளேயே ஸ்ட்ரீட்டாக வந்து போகுது. மேடம் கோச்சிட்டு போயிட்டுருக்காங்க. மேடம் இப்போ கோச்சிட்டு வரியா இல்லையாமான்னு கத்துறா. இதுதான் என்ட்ரன்ஸில் பாருங்கள் மஷ்ரூம் வந்து நட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டு அவளுக்கு என்ன கோவம்னா, எனக்கு எதுவுமே நீ வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவம். நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு வந்து ஒரே ஒன்று வாங்கினேன். அவங்கெல்லாம் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டாங்க. பட் அவள் என்ன கேட்குறான்னா, எனக்கு வந்து சிப்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுக என்கிட்ட. அவங்ககிட்ட சிப்ஸ் இல்லை, தட்டுவடை மட்டும்தான் இருந்துச்சு. தட்டுவடையும் சரியான காரமாக இருந்துச்சு. நான் வந்து திணைப்பால் அது வந்து ஒரே ஒரு டம்ளர் வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் நிறையா சூப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே போய் டயட் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கலாம். சத்தியமாக நான் அந்த பிளானிங்லலாம் போகல. நல்லா இருந்துச்சு. அங்கே வேறு எதுவும் கடை இல்லை, அதனால இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் சீட்டிங் டே தான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சோலார் சிஸ்டம் நல்லா இருந்துச்சு. இப்போ ஓகே, நல்லபடியாக செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. பரவாயில்ல, நல்லா பண்ணிடலாம். எல்லாரும் கேட்கலாம் இருக்குது. உங்களோட ஃபேமிலியோட இது மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. சும்மா அப்படியே அடைஞ்சே இருக்காதீங்க, சரிங்களா? அடைஞ்சிருந்தாலே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல மட்டும் என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ மேடம் வந்து பயங்கர கோவத்தில் ஆங்கிரியாக வந்துட்டு இருக்கா. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நான் போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கோவம். அவளுக்கு வர கோவம் யாருக்குமே வராது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ பண்ண சேட்டையெல்லாம் உன் பொண்ணு கொஞ்சமாவது பண்ணணும்லன்னு சொல்லுவார். அதை மாதிரி அவள் பேசுவா பாருங்கள். இந்த வீடியோவில் அவள் எப்படி பேசுகிறான்னு மட்டும் பாருங்களேன். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அவளோட கோவம் தான் என்னை பொறுத்தவரையும் அவ்வளோ க்யூட்னஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆராக்கு தான் பயங்கர கோவம். ஏன்னு கேளுங்களேன். ஆராதனா, உனக்கு என்ன கோவம்? என்னாச்சு சொல்லு. என்ன வாங்கி தர மாட்டேன்? சிப்ஸ் வாங்கி தர மாட்டேன்னா? அவளுக்கு இதுதான் பிரச்சனை இப்போ. சரி ஓகே, அவளுக்கு என்ன கேட்குறாலோ வாங்கி கொடுப்போம். வாங்க போகலாமா? சரி, அடுத்து பார்க்கலாம் வாங்க. என்ன ஆராதனா உனக்கு பிரச்சனை இப்போ? என்னதான் வேணும்? சரி, இப்போ வாங்கி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ? வீட்டுக்கு வந்து பார்த்தா அடிக்கிறியா? சரி ஓகே, பாருங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா பார்க்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து பாருங்க உன்னை அடிக்கிறேங்கிறா. அங்க தட்டுவடை மட்டும் தான் இருந்துச்சு, சிப்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் மேடம் இந்த அளவுக்கு தெரியாத பிடிக்கிறாங்க. சரி ஓகே, ஏதாவது ஒரு நல்ல கடையா பார்த்து அவன் என்ன கேட்கறாலும் வாங்கிக்கிட்டோம். அங்க வந்து அவ கேட்டா, என்ன கேட்டானா, கருப்பு கவனி அரிசி கஞ்சி இருக்கு இல்லையா, வாங்கி கொடுன்னு கேட்டா. ஆக்சுவலி அது வாங்கி கொடுக்கலாம் தான் இல்லைன்னு சொல்லல, அது பெரிய கிளாஸ் ஃபுல்லாக கொடுப்பாங்க. நான் வேற அந்த பாயசம் வாங்கிட்டேன். கடைசியில் அதையும் குடிக்க முடியாமல் இதையும் குடிக்க முடியாது, அல்லோலப்பட முடியாது. ரெண்டாவது அது கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வாங்கி கொடுக்கல. சரிப்பா, உனக்கு என்ன வேணும்? இப்போ அப்படி வாங்கி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு வந்து பார்க்கணுமா? வீட்டுக்கு வந்து பார்க்கலன்னா என்ன அடிக்கிறியா? சரி ஓகே பா, ஏதாவது ஒரு கடையை நிறுத்தி அவ கேட்கறது வாங்கி கொடுத்துருவோம். தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு நம்மளுக்கு? ஆறாவை எப்போதும் பகைச்சிக்க கூடாது. பகைச்சிக்கிட்டோம் சரியான நேரம் பார்த்து பழி வாங்கிடுவா. நாங்கள் அதிகமாக வெளியில போகாததுக்கான ரீசனே இதுதான். அந்த கண்ணாடியில பாருங்களேன், தெரியும்னு நினைக்கிறேன். அவன் நல்லா தூங்கி சொக்கி விழுந்துட்டு வந்துட்டு இருக்கான். பாப்பா தூங்கிட்டா. சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாமான்னு பார்க்கலாமாங்க. உன் பிரச்சனை இன்னும் முடியலையா? சரி வா, ஏதாவது ஒரு நல்ல கடையா பார்த்து நிறுத்தும்.
என்ன ஆராய்ச்சி? சரி ஓகே, சிப்ஸ் வேணாம். அப்புறம் வேற என்ன வேணும் இப்போ? அதனால தான் இவ என்ன கேட்டாலுமே உடனே வாங்கி கொடுக்கறது இல்லை, அப்படியே மனசு மாறிடுவா. சரி ஓகே போ, என்ன வேணுமோ எங்கேயாவது வாங்கு. வர வழியில் நல்ல கடையே கிடைக்கவே இல்லை. பார்த்து பொறுமையா பொறுமையா. உட்காந்துருவியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா புத்தக திருவிழா 2024. ஒவ்வொரு வருஷமும் எங்க வீட்டுல போவாங்க. இந்த வருஷமும் தொடர்ச்சியா ஒரு 3 வருடங்கள் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கடைசியா 4th இயர். இன்னைக்கு ஃபேமிலியோட போறோம். உள்ள பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. சூப்பரா இருக்குதாம்மா? சரிடாமா. இப்போ ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா டிமார்ட்டு, அதுக்கு பேக் சைடில் தான் வருது. பரவழிலே ஆராதனை பார்த்துட்டு டிமார்ட்டுன்னா போகலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு தேவையான முக்கியமான அந்த இயருக்கு படிக்கிறதுக்கான புக்ஸ் ஏதாவது அந்த இயரில் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து வாங்கிட்டு வருவாங்க எனக்காக. இந்த இயர் நானே போய் செலக்ட் பண்ண போகிறேன். ஆராதனை போ. இருங்க, செம்மையா இருக்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது நிறைய புக்ஸ், நிறைய யூனிக்கான புக்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும்னு தெரியுது. சரி வாங்க, நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது புக்ஸ் உள்ள இருக்கான்னு பார்க்கலாம். சார் தூங்கி ஏஞ்சிட்டாரு. யுவன் யோகா ஃபார் ஐஸ் பார்ப்போமா? யோகா ஃபார் ஐஸ் பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்குல்ல? This full face mask. If you buy face mask, the time of free. Okay. Price? This 300. 300. This 120. Cheap it. Yep. Face. அந்த ஐ அண்டு ஃபேஸ் மாஸ்க்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. ஃபேஸில் போட்டு காட்டினாங்க. செம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் கூட முழுசாக போட்டிருக்க மாட்டேன், பட் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. மேடமுக்கு அந்த மாஸ்க் வேணும்னு கேட்குறாங்க, பட் அது வந்து அபோவ் 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபேமிலியே 1 பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா. நல்லா இருந்துச்சு. சரி வாங்க, வேறு என்ன பார்க்கலாம் வாங்க. அவளுக்கு என்ன யூஸ் ஆகும்னு பார்த்து எடுங்க. இந்த கலரிங் ஆரா, கலரிங் பார்க்குறியா? கலரிங் இது உள்ள போ, இந்த ஸ்டால் உள்ள போ. கிட்ஸுக்கான நிறைய கலரிங் புக்ஸ்லாம் உள்ள இருக்குது. சரிம்மா வாங்கலாம். அங்க பாரு, உனக்கு பெரிய புக்கா இருக்கு. 20 டேபிள் இருக்கு, 40 டேபிள் இருக்கு. இங்க பாரு, அத பாரு.
உனக்கு தான் பார்க்குறேன். உனக்கு தான் பார்க்கலாம் இரு. वाटर पेन है तन्नी 40 टेबल्स तक है சரி ஓகேங்க. அதை பாருங்க. நார்மல் வாங்கிட்டு போய் நீங்க கொண்டு போட மாட்டீங்க எல்லாம் எல்கேஜி எவ்வளோங்க மேம் அது? 115. டிஸ்கவரி புக் பிளேஸ். நிறையா ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. நான் தேடுற புக்ஸ் எல்லாமே வந்து மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டது. அண்டு இது எல்லாமே மோட்டிவேஷனாக தான் இருக்கும் தான். பட் நான் யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரியான புக்ஸ் தேடிட்டு இருக்கேன். அது ஒரு பாருங்கள், சீக்ரெட் புக். அது ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட. ஹிட்லர் புக் இருக்கு. ஏதாவது நான் தேடுற மாதிரியான லாஸ்ட் டைம் வந்தப்போ காலை எழுந்தவுடன் தவளை இந்த புக் வாங்கிட்டு வந்தாங்க. ஆழ்மனதின் சக்தி இருக்குது, சீக்ரெட் புக் இருக்குது. இதில் வேறு ஏதாவது இந்த இயற்கான ஒரு புக், உமன் இன் பவர் பார்ப்போமா? பட் அது வந்து பாலிட்டிக்ஸ் சம்மந்த மோட்டிவேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்கப்படுவதே வாழ்க்கை. இல்லை, என்ன புக் அது? அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் 7 பழக்கங்கள்னு இருக்கு. இந்த புக்கு தான் இருக்குது. ஆழ்மனத்தின் 40 சக்தி இருக்குது. அதுக்கு பேர் வேற ஏதாவது எடுத்துக்கலாமா? அந்த ஆக்கப்படுவது வாழ்க்கை அது நல்லா இருக்குமா? முதல்ல இதை படிக்கணுமா? சரி ஓகே. சரி, இந்த வருஷத்துக்கான புக்கு இதுதான். நான் 2 எடுத்துருக்கேன். ஆக்கப்படுவதே வாழ்க்கை. அது எடுங்க, கம்மியாக தான் இருக்குது, சின்ன புக் தான். ஓகே, 3 புக்கு எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு சின்ன இது கிளிப் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நிறைய புக்ஸ் இருக்குது. பட் இந்த இருக்கான 3 புக் அதுதான். அதிகமாக புக் படிக்கிற ஹேபிட் இல்லைனாலும் கொஞ்சமாவது இருக்கணும். நான் என் ஸ்டடீஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணதே இல்லை. பட் புக்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, போதும். அப்படியே சும்மா பார்த்துட்டு கிளம்பிட வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். புக்ஸு ரேட்டு ஓகே தான், பரவாயில்ல. இதுக்காக ஒவ்வொரு புக்குமே ஒவ்வொரு இடத்துல தேட வேண்டியதாக இருக்கும் சம்டைம்ஸு. இங்கே எல்லா புக்ஸும் கிடைக்கிது, ஒர்த்து தான். நம்மளோட லைஃப்பில் ஒரு சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நான் இது மாதிரி நிறைய புக்ஸ் வந்து படித்ததுக்கப்புறம் தான் நிறைய மோட்டிவேஷன்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. நீங்களும் புக்ஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்ரெட் புக், அட்லீஸ்ட் சீக்ரெட் புக் மட்டுமாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? கண்டிப்பாக பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும். எங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு சேஞ்ச் நடந்தனால தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸான புக்ஸ்லாம் வந்து நாங்கள் வாங்குகிறோம். இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைடா சாமி. எங்கே போனாலும் சுற்றி இதையே நான் வீடியோவில் காட்டுறேன். சத்தியமாக வேணுங்கன்னு பண்ணலை, எதர்ச்சியாக அவங்களா கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க. சரி ஓகே, நிறைய புக்ஸ் இருக்குது. நான் கேட்ட மாதிரி மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டு, யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டு நிறைய கிட்ஸு சம்மந்தப்பட்டு நிறைய ஸ்டோரி புக்ஸு நிறையா இருக்குது. பட் நம்மளுக்கு போதும், இதுவே ஓகே தான். இதுவே போதும், நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே கேட்க முடியாது. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி புக் ஸ்டால் சூப்பராக. ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். எப்போதும் எனக்கு வாங்கிட்டு வந்து தான் கொடுப்பாங்க நான் கேட்குற புக்கை. இந்த டைம் வந்து எதர்ச்சியாக வந்தேன். பட் அந்த 2 புக்கு வந்து மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டு இருக்குது, ஒன்று வந்து யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டு.
ஓகே, நான் இந்த இயருக்கான ஒரு நல்ல புக் கிடச்சிருக்கும் நம்புறேன். படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆராதனை வேறு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. வாங்க போகலாம். லாஸ்ட்டு சண்டே லஞ்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம். ஹோம் ஸ்டைலில் வந்து இவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஷாப்பை இன்றைக்கி தான் விசிட் பண்ணுறேன். ஷாப்பில் வீட்டிலே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட் டேஸ்ட் எப்படி இருக்கும் லாஸ்ட் சண்டே விலாக் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி லஞ்சுமே இங்கே தான் சொல்லியிருந்தோம். வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகுமா. சரி ஓகே, அவங்க வந்து ரிட்டன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் ஆராதனை வேறு எனக்கு கழுவி ஊற்றிட்டு இருக்கா, கோவம் பயங்கரமாக மேலே. சரி, போயிட்டு லஞ்ச் வந்தோடனே சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பிளான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கேன். இந்த புக்கு மேலோட்டமாக பார்த்தா நல்லா ஒர்த்துங்க, பரவாயில்ல. இந்த இயர் முழுக்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்களை என்னோடய லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒர்த்தபுளான புக்காக இருக்கும்னு நம்புகிறேன். நான் மேலோட்டமாக தான் படித்து பார்த்தேன், ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. நிறைய புக்ஸ் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமே இருக்கிற புக்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் இந்த புக்கு எடுத்துகிட்டு இந்த புக்கு படித்து முடியும் அப்படின்னாரு. ஏன்னா ஃபுல்லாக இது மாதிரியான இந்த யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஆழ்மனது சம்மந்தப்பட்ட இது மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒவ்வொரு பேஜ்லேயும் அந்த அளவுக்கு அர்த்தங்கள் இருக்கும். படித்து முடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அதில் திருப்பி படிக்கும்போது நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு புரியும். அந்த புக்ஸ் மட்டுமே எப்போதும் அது மாதிரியான புக்ஸ், யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டமான புக்ஸு, சீக்ரெட் புக்கு, இது மாதிரியான புக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. அது எப்போ எடுத்து படித்து பார்த்தாலுமே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் புரியும். சரிங்களா? இப்போ இந்த புக்கு நல்லா இருந்துச்சு. இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசாக நம்ம மைண்டை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நார்மலாக மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. உள்ளே வேணால் பெருசாக நிறைய விஷயங்களை வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆழமான கேள்விகள், அறிவியல் சார்ந்த பதில்கள், இதுவுமே பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அந்த ஆராதனாவுக்கு இந்த ட்ராயிங் கிட் லாஸ்ட் இயரும் வாங்கணும், ரொம்ப யூஸ் பண்ணால், அதனால் இந்த இயருமே வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த ஃபேஸ் மாஸ்க் அங்கே பார்த்துருப்பீங்க, அவங்க என் முகத்தில் வச்சாங்க. இது சும்மா எடுத்தோடனே பார்த்துட்டுலாம் நான் எடுத்துகிட்டு வரலை. அவங்க முகத்தில் வச்சதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் எடுக்கலை. ஃபேஸ் மாஸ்க்கு ப்ளஸ் வந்து அந்த ஐயில் வைக்கிறது வச்சாங்க. நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. ஒர்த்து தான். கொஞ்சம் ஒரு செகண்டில் ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபீல் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? இதில் ரேட்டு வந்து அப்படி போட்டிருக்காங்க, பட் அவங்க வந்து ரேட் கம்மியாக தான் வாங்கினாங்க. சரிங்களா? சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம்.